Hello guys, welcome back to our channel Rajshekhar Bala Edu. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். அதை ஓபன் பண்ணி நீங்க அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. ஓகேவா? ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அதாவது எஸ்டிஇ வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப நாளாக நம்ம சேனல்லே கமெண்ட்ல கேட்டுகிட்டே இருந்தாங்க. சார் எக்ஸாம் எப்போ வருது, டைம் டேபிள் எப்போ வருது, எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் டேட்டு கமென்ஸ்மெண்ட் டேட்டு சொல்லலை, ஆனால் ஜூலை மாதம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எஸ்டிஇ எக்ஸாம் ஜூலை 2024. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடணும். ஸோ அந்த ஆன்லைனில் அப்ளிகேஷன் போகிறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், அதாவது என்ன டீட்டெயில்ஸுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? லைவ் டெமோ வந்து நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம என்ன டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எஸ்டிஇ எக்ஸாம்ஸ் வந்து வில் பி கண்டக்டட் ஃபார் ஆல் யூஜி பிஜி கோர்சஸ் எல்லாருக்குமே. ஓகேவா? இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸுங்கிறது கிடையாது. ஆல் யூஜி பிஜி கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே தான் ஃபீஸ் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணணுங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க. வாங்க அஃபிஷியலாகவே நம்ம போய் வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? வேற எங்கேயும் இல்லை, அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்கு. ஸோ b-u.ac.in நீங்கள் கர்சர் வச்சிருக்கேன். ஸோ மூவ் பண்ணுறேன் பாருங்க. இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து கூகுள் குரோமில் கொடுத்தீங்கன்னா பாரதிய யூனிவர்சிட்டி இந்த ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஸ்க்ரோலில் ஓடிட்டு இருக்கு. இப்போ 3வது 4வது பாயிண்ட்டும் இருக்கும். முன்னாடி ஓடி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா வியூ ஆலை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து இருக்கு பாருங்க, ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஜூலை 2024 எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ தேர்ட் பாயிண்ட் தான் நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட். இதில் ஃபர்ஸ்ட் நான் இதை கிளிக் பண்றேன். ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஜூலை 2024 கிளிக் பண்றேன். நம்ம அதே டீட்டெயில் இங்கே வந்துருச்சு. நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா SDE examination application and fees will be collected from 12/6/2024. இன்னையில இருந்து எக்ஸாம் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். ஃபீஸ் வந்து ஆன்லைன்ல பே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 24/6/2024 வரைக்கும், அப்போ 13 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஆன்லைன் சப்மிட் பண்றதும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதும் ஆன்லைன்ல தான். எக்ஸாம் ஃபீஸ் பே பண்றதும் ஆன்லைன்ல தான் சொல்லியிருக்காங்க. த்ரூ ஆன்லைன் மோட் ஒன்லி. ஓகேவா? ஸோ நேற்று பாருங்க 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட டக்கு நான் பார்க்கல. நம்ம கமெண்ட்ல நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இது மாதிரி எஸ்டி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு சார், நீங்க அதை பார்த்துட்டு வீடியோ போடுங்க, அப்போதான் எங்களுக்கு ஈஸியாக புரியும்னு சொல்லி. ஸோ அதுக்காக இமீடியட்டா இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். இன்னைக்கு தான் அந்த மெசேஜை நான் பார்த்தேன். ஓகேவா? ஸோ இதுல வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்தலாம். நோட்டிஃபிகேஷன் நான் கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுதான் ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷன். என்ன அப்படின்னா the examinations for UG, PG, MCA, MBA, Executive MBA, B.Ed, PG Diploma and Diploma courses எல்லாமே ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல ஆஃபர் பண்ணக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கான எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் ஷெட்யூல்டு டு கமென்ஸ் இன் தி மந்த் ஆஃப் ஜூலை 2024. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டு ரிஜிஸ்டர் ஃபார் ஆல் கோர்சஸ் ஆர் அவைலபிள் இன் யூனிவர்சிட்டி வெப்சைட். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜிஸ்டர் மூலமா ரிஜிஸ்டர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா அப்புறம் இந்த லிங்க் இருக்கு. இந்த லிங்க் அப்படின்னா எஸ்டிஇ எக்ஸாம் லிங்க் இருக்கு இல்லையா, அதாவது sde.exam.b-u.ac.in போனீங்கன்னாவே அதுல இருக்கும். அங்க போய் நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து the same may be filled along with payment. அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றது பேமெண்டோடவே தான் பண்ணணும். லாஸ்ட் டேட் 24/6/2024 இப்பதான் நான் சொன்னேன். ஸோ அதை அந்த டேட்டுக்குள்ள நீங்க எல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து டைரக்டா ஹார்ட் காப்பி வந்து அதாவது அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து ஹார்ட் காப்பி அனுப்புறதோ டிடிஓ சலான் அனுப்புறதோ டைரக்டா யூனிவர்சிட்டிக்கு அனுப்பக்கூடாது. ஆன்லைன் பேமெண்ட் தான், ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் மட்டும்தான். டைம் டேபிள் வந்து வெப்சைட்ல யூனிவர்சிட்டி வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு எதுவும் வரல. இதுதான் வந்து அபிஷியல் ஒரு நோட்டிபிகேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? இதுல கொடுத்துருந்தாங்க இல்லையா, அப்புறம் அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கோர்சஸ் எஸ்டி எக்ஸாமினேஷன்ஸ் ஜூலை 2024 ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு எஸ்டிஇ கேண்டிடேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அதில் சொன்ன பாயிண்ட் இது இருக்கு, லாஸ்ட் டேட் இருக்கு. டைரக்டா யூனிவர்சிட்டிக்கு வந்து அப்ளிகேஷனோ டிடிஓ சலானோ அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சேஞ்ச் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எப்பவுமே சொல்ற விஷயம் தான். அதே மாதிரி சப்போஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னன்னா, போன டைம் எல்லாம் சார் டபுள் பேமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க, அல்லது ஒரு தடவை பேமெண்ட் பண்ணியாச்சு சார், எனக்கு அக்கௌண்ட்ல டெபிட் ஆயிடுச்சு, ஆனா ஃபீஸ் ரிசிப்ட் வரல, ஃபீஸ் சக்சஸ்ஃபுல்லி பெய்டுன்னு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்லியிருக்காங்க, டு அவாய்ட் டபுள் பேமெண்ட் ஆஃப்டர் ரிமிட்டிங் தி எக்ஸாம் ஃபீஸ் the candidates are directed to wait till payment process
பேமெண்ட் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அது சம்மந்தப்பட்ட வேற ஏதாவது பேமெண்ட் இஷ்யூ இருந்ததுன்னா இங்க நம்பர் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணி கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் வந்து டியூஷன் ஃபீஸ் நீங்க செமஸ்டர் எக்ஸாம் ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா தான் எக்ஸாம் அப்ளிகேஷனே கன்சிடர் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து எல்லாம் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் பே பண்றது எல்லாமே நீங்க அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றப்ப உங்களுக்கு எவ்வளவு எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்துடும். ஓகேவா? அப்போ ஒரு தடவை ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா the fee once paid will under no circumstances be refunded. அது எப்பவுமே சொல்றதான். ஒரு தடவை ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் வராதுன்னு சொல்றாங்க. அல்லது அடுத்த எக்ஸாமுக்கு வந்து கேரி ஓவர் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டைம் டேபிள் வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்க அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றப்போ நீங்க உங்க சப்ஜெக்ட்டுக்கான சப்ஜெக்ட் நேம், கோட் நம்பரு, சப்ஜெக்ட் டைட்டில் எல்லாம் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாம் போறது எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கேண்டிடேட்ஸ் ப்ராசஸிங் ஹால் டிக்கெட் அண்ட் ஐடி கார்டு மட்டும் தான் எக்ஸாமுக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இது நார்மலாக எல்லாமே சொல்கிறது தான். ஸோ இதுதான், வேற ஒன்றுமே இல்லை. அந்த வெப்சைட் போய் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணோம். அதுக்கு உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் தேவை. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? புரியுது இல்லையா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் ஓப்பன் டு அப்ளை ஃபார் ஆல் யூஜி, பிஜி, எம்பிஏ, எம்சிஏ, பிஎட் எல்லா கோர்ஸுமே அப்ளை பண்ணலாம். அடுத்த வீடியோ வந்து நான் ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறது, அது ஓப்பன் ஆயிடுச்சா, இன்னிலிருந்து பே பண்ணலான்னு சொன்னதுனால இப்பவே ஓப்பன் ஆகுதா அல்லது 10 மணிக்கு மேல ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதையும் நீங்க பார்த்துட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த குறிப்பிட்ட நாள் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். ஓகேவா? 12, 13 நாள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதுக்குள்ள வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் பண்ணி ஃபீஸையும் ஆன்லைன்லயே பே பண்ணிடுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.